வன்னி அரசு என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும். சென்னையில சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி இன்னொரு தொகுதி இருக்கு. 2வது முறையா தலைவர் அவர்கள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துக்கிறாங்க போட்டி போடுறதுக்கு. இது வரைக்கும் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி இது வரைக்கும் என் தொகுதிக்கு நான் ஒரு நாள் தான் போய் வாக்கு கேட்டிருக்கிறேன். இனிமே தான் போனோம். என் தொகுதிக்கு போகாம இங்க திண்டிவனத்துக்கு வந்து அண்ணன் வன்னியரசு அவர்களுக்கு பால சின்னத்தில் நீங்களாம் வாக்களிக்கணும்னு கேட்கறதா என்ன அர்த்தம்? எனக்கு என் வெற்றியை விட அண்ணன் வன்னியரசுடைய வெற்றி எனக்கு மிக மிக முக்கியம். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில உதயசூரியன் சின்னத்துடைய வெற்றியை விட இங்க திண்டிவனத்துல பானை சின்னத்துடைய வெற்றி, அண்ணன் எழுச்சி தமிழர் திருமாவளவனுடைய பானை சின்னத்துடைய வெற்றி மிக மிக முக்கியம். செஞ்சு காப்பீங்களா? வன்னியரசன் அவங்க தமிழ்நாடு முழுக்க தெரிஞ்சவர், அறிமுகமானவர், சிறந்த பேச்சாளர், ஆற்றல் மிக்க எழுத்தாளர், சங்கிங்களுடைய வாதங்களை எல்லாம் முறியடிக்கிறதுல நம்பர் 1 வல்லவர். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய உரிமைகளுக்காக, ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய நலனுக்காக எப்போதுமே மக்களோடு மக்களாக நின்று போராட்ட காலத்தில் நிற்கக்கூடியவர் தான் அண்ணன் வன்னியரசு அவர்கள். போராட்டங்களில் பங்கேற்று பல முறை சிறை சென்றவர் தான் அண்ணன் வன்னியரசு அவர்கள். விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியுடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்களுடைய தளபதிகள்ல மிக மிக முக்கியமானவர் அண்ணன் வன்னியரசு அவர்கள். இதுவரை மக்கள் மன்றத்தில் ஒலிச்ச அவருடைய குரல் இனிமே சட்டமன்றத்தில் அடுத்த ஒரு மாசத்துல சட்டமன்றத்தில் அவருடைய குரல் ஒலிக்க வேண்டும். வன்னியரசு அவருடைய உழைப்புக்கு அங்கீகாரமா இன்னைக்கு திண்டிவனம் தொகுதியுடைய வெற்றியை நீங்க உறுதி செய்யணும். செஞ்சு கொடுப்பீங்களா?